விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு ஒரு எரிமலையின் சீற்றத்தைப் போல உங்கள் வளர்ச்சி வெடிக்கப் போகும் அந்த தருணம் வந்துவிட்டது. இன்றைக்கு நாம் பேசப் போகும் விஷயம் உங்கள் தலைவிதியையே மாற்றி அமைக்கப் போகும் ஒரு மகா ரகசியம். ஆமாங்க, வரும் மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வீட்டின் வாசற்படியை ஒரு புதிய நபர் மிதிக்கப் போகிறார். அவர் சாதாரண மனிதர் அல்ல. உங்கள் கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இறைவன் அனுப்பி வைத்த ஒரு தேவதை என்று கூட சொல்லலாம். இத்தனை காலமா நீங்கள் அனுபவித்த வேதனைகள், துரோகங்கள், உங்களை யாரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு விடை கிடைக்கப் போகும். அந்த அதிசயம் எப்படி நடக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் ஆழமாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஒரு நிமிஷம் கூட தவிர்க்காமல் முழுமையாக பாருங்கள். ஏனென்றால் இதுல சொல்ல போகும் ஒவ்வொரு தகவலும் உங்கள் வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் ஒரு விஷயத்தை மிகவும் ஆழமாக பார்ப்பவர்கள். எதையும் சந்தேக கண்ணோடு பார்த்தாலும் உண்மை என்று தெரிந்தால் அதற்காக உயிரையும் கொடுப்பவர்கள். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு விடாமுயற்சி அதிகம், எதற்கும் அஞ்சாத குணம் அதிகம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அந்த துணிச்சலே உங்களுக்கு பெரிய சுமையாக மாறியிருக்கலாம். நீங்கள் யாருக்கெல்லாம் உண்மையாக இருந்து பாதுகாப்பு கொடுத்தீர்களோ அவர்களே உங்கள் பலவீனத்தை தெரிந்து கொண்டு உங்களை மனதளவில் காயப்படுத்தி இருப்பார்கள். நான் இவ்வளவு வைராகியமாக இருந்தும் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று நீங்கள் பல இரவுகள் தனிமையில் அமர்ந்து யோசித்த நாட்களை இந்த உலகம் பார்த்திருக்காது. ஆனால் அந்த இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். உங்களின் கடந்த கால போராட்டங்கள் என்பது ஒரு பெரிய அக்னி பரீட்சை நிறைந்த காலம். விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாகவே தங்கள் ரகசியங்களை வெளியே சொல்ல மாட்டார்கள். ஆனால் உங்கள் ரகசியங்களை யாரோ ஒருவர் திருடி உங்களுக்கு எதிராக பயன்படுத்தி இருப்பார். பொருளாதார ரீதியாக நீங்கள் மிகப்பெரிய சரிவுகளை சந்தித்திருப்பீர்கள். நம்பியவர்களே உங்கள் சொத்தையோ அல்லது உழைப்பையோ அபகரிக்க பார்த்திருப்பார்கள். நீங்கள் யாருக்காக எல்லாம் ரத்தம் சிந்தி உழைத்தீர்களோ அவர்களே உங்களுக்கு தேவைப்படும் போது முகத்தை திருப்பிக் கொண்டு போயிருப்பார்கள். உறவுகளுக்குள் விரிசல், வேலையில் மறைமுக எதிர்ப்புகள் என ஒரு இருண்ட காலத்தை சந்தித்துவிட்டு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வருகிறீர்கள். அந்த நேரத்தில்தான் இந்த மார்ச் 29 ஒரு வரப்பிரசாதமாக அமையப் போகிறது. மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு உங்களை தேடி வரப்போகும் அந்த நபர் யார்? அவர் ஒரு புதிய தொழில் முதலீட்டாளராக இருக்கலாம், அல்லது உங்களை சரியான பாதையில் வழிநடத்தும் ஒரு ஆன்மீக குருவாக இருக்கலாம். அந்த நபர் உங்கள் வீட்டிற்குள் நுழையும் போது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உங்கள் வீட்டில் நிலவும். விருச்சிக ராசிக்கு செவ்வாய் அதிபதி என்பதால் அந்த நபர் மூலமாக உங்களுக்கு ஒரு பூமி சார்ந்த லாபம் அல்லது இயந்திரங்கள் சார்ந்த ஒரு தொழில் வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. அவர் சொல்லும் ஒரு சிறிய ஆலோசனை உங்கள் நீண்ட காலப்பகையை தீர்க்கும் ஒரு சூட்சுமமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் 29க்கு பிறகு ஒரு விஸ்வரூப வளர்ச்சி ஆரம்பமாகிறது. இதுவரை நீங்கள் செய்த முயற்சிகள் எல்லாம் நஷ்டத்தை தந்து அல்லது முடங்கி கிடந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அதிரடி முடிவும் வெற்றியை தரும். அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ஐடியாவையோ அல்லது ஒரு புதிய தொழில் ஒப்பந்தத்தையோ பெற்றுத் தருவார். ரியல் எஸ்டேட், பாதுகாப்புத்துறை, அறுவை சிகிச்சை சார்ந்த மருத்துவத்துறை அல்லது இரும்பு சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும். உங்கள் வங்கி கணக்கில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பணவரத்து அதிகரிக்கப் போகிறது. இத்தனை காலமா உங்களை வாட்டி வதைத்த அந்த பழைய கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே மறைபொருள், ஆக்கல்ட்டு அறிவில் சிறந்தவர்கள். மார்ச் 29ற்கு பிறகு உங்கள் உள்ளுணர்விற்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. ஒருவேளை நீங்கள் ஒரு ஆராய்ச்சியாளர் அல்லது துப்பறியும் துறையில் இருந்தால் அந்த புதிய நபர் உங்கள் திறமையை உலகுக்கு நிரூபிக்கும் ஒரு பாலமாக இருப்பார். இத்தனை காலமா உங்களை இவனால் என்ன சாதிக்க முடியும் என்று ஏளனம் செய்தவர்கள் முன்னால் நீங்கள் ஒரு வெற்றியாளராக ஜொலிக்கப் போகிறீர்கள். உங்கள் தனித்துவம் இப்போது உங்களுக்கு வருமானத்தையும் அதிகாரத்தையும் தேடித்தரும். விருச்சிக ராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி 8வது வீடு. இது ஆயுள் மற்றும் எதிர்பாராத லாபங்களை குறிக்கும் அஷ்டமஸ்தானம். கடந்த காலங்களில் நீங்கள் பலமுறை மரணத்தின் விளிம்பு வரை சென்று மீண்டிருக்கலாம் அல்லது மிகப்பெரிய விபத்துகளில் இருந்து தப்பியிருக்கலாம். ஆனால் மார்ச் 29க்கு பிறகு இந்த கண்டங்கள் நீங்கி ஒரு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைக்கும். அந்த புதிய நபர் ஒரு மருத்துவராகவோ அல்லது ஒரு யோகா மாஸ்டராகவோ வந்து உங்கள் உடல் நலத்தை தேற்றி விடுவார். இந்த வழக்கிலிருந்து நான் மீளவே மாட்டேனோ என்று பயந்தவர்களுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய உயில் சொத்தோ அல்லது இன்சூரன்ஸ் பணமோ கிடைக்க வாய்ப்பு உள்ளது. குடும்ப வாழ்க்கையில் நிலவி வந்த கசப்பான சம்பவங்கள் இப்போ சரியாகும். விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாகவே கோபத்தை வெளிக்காட்ட மாட்டார்கள். ஆனால் உள்ளுக்குள் ஒரு பழிவாங்கும் உணர்வு இருக்கும்.
அதுவே உங்கள் குடும்ப அமைதியை கெடுத்திருக்கும். மார்ச் 29ற்கு பிறகு அந்த புதிய நபர் ஒரு சமாதான தூதுவர் போல வந்து உங்கள் மனதில் உள்ள வன்மத்தை துடைத்து எறிவார். உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். பிள்ளைகளின் படிப்பு அல்லது வேலை தொடர்பாக நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் அதற்கொரு நல்ல முடிவு மார்ச் 29க்கு பிறகு தெரிய வரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செரிமான பிரச்சனைகள் அல்லது அறுவை சிகிச்சைக்கான வாய்ப்புகள் கடந்த காலத்தில் இருந்திருக்கும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட ஏமாற்றங்களால் நீங்கள் மனரீதியாகவும் மிகவும் பலவீனமாக உணர்ந்திருப்பீர்கள். ஆனால் மார்ச் 29ற்கு பிறகு ஒரு புதுவிதமான வீரியம் உங்கள் உடலில் உண்டாகும். அந்த புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்த பிறகு உங்கள் மனக்கவலைகள் தீரும். மன நிம்மதி கிடைத்தாலே உங்கள் ஆரோக்கியம் தானாகவே மேம்படும். மீண்டும் அந்த பழைய வேகத்துடன் நீங்கள் சிங்கத்தைப் போல வலம் வருவீர்கள். இந்த இடத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்று தெரிந்தால் உங்களை சுற்றியிருப்பவர்களில் சிலருக்கு அது பொறாமையை உண்டாக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் எதையும் ரகசியமாகச் செய்பவர்கள் என்பதால் உங்கள் ரகசியங்களை அம்பலப்படுத்த ஒரு கூட்டம் காத்துக் கொண்டிருக்கும். மார்ச் 29ற்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும் அந்த பெரிய அதிர்ஷ்டத்தை பற்றி யாரிடமும் முன்கூட்டியே பகிர்ந்து கொள்ளாதீர்கள். குறிப்பாக உங்கள் முதலீடு மற்றும் அடுத்த கட்ட திட்டங்களை யாரிடமும் சொல்ல வேண்டாம். காரியம் முடியும் வரை மௌனமாக இருப்பதே உங்களுக்கு பாதுகாப்பானது. விருச்சிக ராசி பெண்கள் மிகவும் உறுதியானவர்கள் மற்றும் புத்திசாலிகள். நீங்கள் உங்கள் குடும்பத்தின் கௌரவத்திற்காக எத்தனையோ சவால்களை சந்தித்திருப்பீர்கள். ஆனால் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற மதிப்பும் மரியாதையும் இதுவரை கிடைக்காமல் இருந்திருக்கலாம். மார்ச் 29ற்கு பிறகு உங்கள் நிலை மாறும். அந்த புதிய நபர் உங்கள் தனிப்பட்ட திறமைகளை உலகிற்கு அடையாளம் காட்டுவார். நீங்கள் நிர்வாகத்துறையிலோ அல்லது வங்கித்துறையிலோ ஆர்வம் காட்டினால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. உங்கள் சமூக அந்தஸ்து உயரும். உங்கள் குடும்பத்தினர் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கத் தொடங்குவார்கள். இளைஞர்களுக்கு ஒரு நற்செய்தி. உயர்கல்விக்காக காத்திருப்பவர்களுக்கும் போலீஸ் அல்லது இராணுவ வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த மார்ச் 29க்கு பிறகு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்து சேரும். நீங்கள் இத்தனை நாளாப்பட்ட கஷ்டத்திற்கு ஒரு அதிகாரமிக்க வேலை உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். குறிப்பாக தொழிற்சாலைகள் அல்லது கட்டுமானத் துறையில் வேலை தேடுபவர்களுக்கு அந்த புதிய நபர் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை திறந்து விடுவார். காதலில் பிரிந்தவர்கள் மீண்டும் சேருவார்கள். உங்கள் மனதிற்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையப் போகிறது. திருமணத் தடைகள் விலகும். விருச்சிக ராசிக்காரர்கள் எதையும் தீர விசாரிப்பவர்கள் என்பதால் உங்கள் முடிவுகளில் ஒரு உறுதி இருக்கும். மார்ச் 29ற்கு பிறகு இந்த உறுதியே உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடித்தரும். அந்த புதிய நபர் உங்கள் வைராக்கியத்தை பாராட்டி ஒரு பெரிய பொறுப்பை உங்களிடம் ஒப்படைப்பார். நீங்கள் எடுக்கப் போகும் முடிவுகள் அனைத்தும் எதிரிகளை நிலைகுலையச் செய்யும். மற்றவர்களின் பேச்சை கேட்டு உங்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பதை தவிர்த்து உங்களுக்காகவும் உங்கள் லட்சியத்திற்காகவும் நீங்கள் வாழத் தொடங்குவீர்கள். இது உங்கள் வாழ்வின் பொற்காலம். ஆன்மீக ரீதியாக நீங்கள் செய்ய வேண்டிய சில எளிய பரிகாரங்கள் உள்ளன. வரும் மார்ச் 29ஆம் தேதி அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டின் பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைக்கவும். உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வழிபடுவது சிறந்தது. கந்த சஷ்டி கவசம் கேட்பது அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் சிவப்பு நிற மலர்கள் சாற்றி முருகனை வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் உள்ள எதிரிகளையும் தடைகளையும் நீக்கும். அதேபோல் துப்புரவு தொழிலாளர்களுக்கு உதவி செய்வது அல்லது ஏழைகளுக்கு பருப்பு சாதம் தானமாக வழங்குவது உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை தேடித்தரும். இத்தனை காலமா நீங்கள் சுமந்த அந்த மனப்போராட்டம் முடியப் போகிறது. நீங்கள் பட்ட அவமானங்கள் எல்லாம் வெற்றிகளாக மாறப்போகின்றன. உங்களை ஒதுக்கி வைத்தவர்கள் எல்லாம் உங்களை தேடி வரும் காலம் இது. உங்கள் எதிரிகள் உங்கள் முன்னே மண்டியிடுவார்கள். இவனால் இது முடியுமா, இவன் விழுந்து விட்டான் என்று உங்களை கேலி செய்தவர்களுக்கு முன்னால் நீங்கள் ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டப்போகிறீர்கள். இது சத்தியமான வார்த்தை. கிரகங்களின் அமைப்பு உங்களுக்கு சாதகமாக மாறிவிட்டது. இனி உங்கள் வாழ்க்கையில் பயத்திற்கு இடமில்லை. பொருளாதார விஷயத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நற்செய்தி உண்டு. உங்களுக்கு பணம் வரத் தொடங்கும் போது அதை நிலமாக மாற்றுவதில் நீங்கள் வல்லவர்கள். அந்த புதிய நபர் கொண்டு வரும் வாய்ப்பை பயன்படுத்தி பணத்தை சரியான இடத்தில் முதலீடு செய்யுங்கள். மார்ச் 29க்கு பிறகு பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. வண்டி வாகனம் வாங்கும் யோகம் பிரகாசமாக உள்ளது. உங்கள் கை எப்போதும் ஓங்கி இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயம் தொடங்கப் போகிறது. அந்த அத்தியாயத்தில் நீங்களே கதாநாயகன்.
உங்கள் சிம்மாசனம் உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. அந்த புதிய நபர் வரும்பொழுது உங்கள் வாழ்வின் இருள் விலகி மகிழ்ச்சி என்னும் ஒளி வெள்ளம் பாயப் போகிறது. மார்ச் 29ஆம் தேதியை ஒரு திருவிழாவாக கொண்டாடுங்கள். உங்கள் நம்பிக்கையை கைவிடாதீர்கள். இதுவரை நீங்கள் இழந்த அத்தனையும் வட்டியும் முதலுமாக திரும்ப கிடைக்கப் போகிறது. இத்தனை வருடம் நீங்கள் ஒரு வேட்டைக்காரனுக்கு பயந்த மிருகம் போல ஒளிந்து கொண்டிருந்தீர்கள். இப்போது நீங்களே வேட்டைக்காரனாக மாறப்போகிறீர்கள். இந்த மாற்றங்களை நீங்கள் உணரும்போது இது ஏதோ தற்செயலாக நடந்தது என்று நினைக்காதீர்கள். இது உங்கள் விடாமுயற்சிக்கும் உங்கள் பொறுமைக்கும் இறைவன் கொடுத்த பரிசு. விருச்சிக ராசிக்காரர்கள், நீங்கள் மிகவும் கராரானவர்கள். அந்த உறுதிதான் இப்பொழுது உங்களை கை தூக்கி விடப் போகிறது. வரும் நாட்களில் நீங்கள் பல சுப செய்திகளை கேட்பீர்கள். உங்கள் வீட்டில் மங்கள ஓசை கேட்கும். மகிழ்ச்சி தாண்டவமாடும். உங்கள் முகம் இத்தனை நாள் கவலையாக இருந்தது. இனிமேல் அது செவ்வாயின் வேகத்தால் பிரகாசிக்கப் போகிறது. மார்ச் 29 இந்த தேதியை உங்கள் மனதின் ஆழத்தில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த புதிய நபர் உங்கள் கதவை தட்டும் போது உங்கள் வாழ்க்கையே ஒரு நந்தவனமாக மாறப்போகிறது. கவலைகளை தூக்கி எறியுங்கள். இனி உங்களுக்கு கஷ்டம் என்பதே கிடையாது. சிம்மாசனம் உங்களுக்குத்தான். நீங்கள் ஒரு வெற்றியாளராக இந்த உலகத்தை ஆளப் போகிறீர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே ரகசியங்களை உடைக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருந்த மர்மங்கள் நீங்கி ஒளி பிறக்கும் காலம் இது. நீங்கள் இதுவரை சந்தித்த துரோகங்கள் உங்களை செதுக்கி இருக்கின்றன. இப்போது நீங்கள் ஒரு முழுமையான வைரமாக ஜொலிக்கப் போகிறீர்கள். மண்ணுக்குள் இருக்கும் வரைதான் கவலை. இப்போது நீங்கள் வெளியே வந்து விட்டீர்கள். உங்களை சுற்றியிருப்பவர்கள் வியக்கும் அளவுக்கு உங்கள் வளர்ச்சி இருக்கும். இத்தனை நாள் உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள், அடடா இவன் இவ்வளவு பெரிய ஆளாகிவிட்டானே என்று ஆச்சரியப்படும் நிலை வரும். அதையெல்லாம் பார்த்து நீங்கள் கர்வம் கொள்ள வேண்டாம். எப்போதும் போல துணிச்சலோடு அதே சமயம் பணிவாகவும் இருங்கள். உங்களுடைய திறமைகள் பல நேரங்களில் மறைக்கப்பட்டே இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் உங்கள் திறமைக்கு உலகமே கைத்தட்டும். நீங்கள் ஒரு டெக்னிக்கல் துறையிலோ அல்லது சட்டம் சார்ந்த துறையிலோ இருந்தால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம் காத்து கொண்டிருக்கிறது. அந்த புதிய நபர் அந்த வழியை காட்டுவார். இதன் மூலம் நீங்கள் புகழின் உச்சிக்கு செல்வீர்கள். வெளிநாடு செல்லும் கனவு அல்லது பெரிய மனிதர்களின் நட்பு கைகூடும். தீர்க்கப்படாத பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். உங்கள் கர்ம வினைகள் அனைத்தும் கழியும் நேரம் வந்துவிட்டது. இனி வருவது எல்லாம் லாபக் கணக்குதான். உங்கள் வாழ்க்கையின் ஒரு புது அத்தியாயம் தொடங்கப் போகிறது. அந்த அத்தியாயத்திலே நீங்களே ராஜா. உங்கள் சிம்மாசனம் உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. அந்த புதிய நபர் வரும்போது உங்கள் வாழ்வின் இருள் விலகி மகிழ்ச்சி என்னும் ஒளி வெள்ளம் பாயப் போகிறது. மார்ச் 29ஆம் தேதியை ஒரு திருவிழாவாக கொண்டாடுங்கள். உங்கள் நம்பிக்கையை கைவிடாதீர்கள். இதுவரை நீங்கள் இழந்த அத்தனையும் வட்டியும் முதலுமாக திரும்ப கிடைக்கப் போகிறது. கவலைகளை தூக்கி எறியுங்கள். இனி உங்களுக்கு கஷ்டம் என்பதே கிடையாது. சிம்மாசனம் உங்களுக்குத்தான். நீங்கள் ஒரு வெற்றியாளராக இந்த உலகத்தை ஆளப் போகிறீர்கள். நம்பிக்கையோடு இருங்கள். நன்மைகள் மட்டுமே நடக்கும். வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் எதற்கும் கலங்க வேண்டாம். உங்கள் வைராக்கியத்திற்கு ஏற்ற பலன் இதோ வந்துவிட்டது. மார்ச் 29 உங்கள் வாழ்வின் மறக்க முடியாத நாளாக மாறப்போகிறது. அந்த புதிய நபர் உங்களை சந்திக்கும் தருணத்திற்காக காத்திருங்கள். உங்கள் வாழ்க்கையின் பொற்காலம் இதோ தொடங்கிவிட்டது.